உங்கள் கிரேசி கேர்ள் ஸ்வேதா. இன்னைக்கு நம்ம 50-50 பிஸ்கெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் அவன் யூஸ் பண்ணல, பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணல. ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சுருக்கேன். எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காம அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ரெசிபிக்கு நமக்கு 1 கப் மைதா வேணும். உங்ககிட்ட மைதா இல்லைன்னா நீங்கள் கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. தென் இதில் நான் 4 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்க போகிறேன். சுகரை வந்து மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு பவுடர் சுகராக யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தென் இப்போ லாஸ்ட்டாக மில்க். இது வந்து தேவைப்படுற அளவு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா அதை பிசைஞ்சிட்டே இருங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இதை வந்து ஃபைனாக பிசைஞ்சிட்டே இருங்க. இப்போ இதில் நான் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதனால ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு இன்னும் நல்லா பிசைஞ்சிட்டே இருங்க. அப்போ தான் மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம பொரிச்சு எடுக்கும்போது அது ரொம்ப ஹார்டாக இல்லாமல் கொஞ்சம் கரெக்டாக சாஃப்டாக இருக்கும் பிஸ்கெட். ஸோ அதனால் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாவு வந்து ஏதோ ஒரு கிளாத் வச்சு மூடிடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் இது இப்படியே இருக்கட்டும். A few minutes later. இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த மாவு வந்து ஏற்கனவே இருந்ததை விட ரொம்ப சாஃப்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய சைஸ் பிளேட் எடுத்து அதை வந்து மாற்றி வச்சுக்கோங்க. மாவு பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இப்படி இழுத்தா இந்த மாதிரி ஈஸியாக வரணும் அண்ட் கையில் ஒட்டக்கூடாது. இப்போ அந்த பிளேட் மேலே கொஞ்சோண்டு மைதா போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. இதுக்கு மேலே நான் மாவு வச்சு நல்லா அந்த சப்பாத்தி கட்டையை வச்சு உருட்டிக்க போகிறேன். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கணும். நம்ம சப்பாத்திக்கு பண்ணுவோம்ல, அதை விட கொஞ்சம் அது வந்து திக்காக இருக்கணும். இப்போ இதை வந்து நம்ம பீஸாக கட் பண்ணிடலாம். பிஸ்கெட் ஷேப், அந்த ஸ்கொயர் ஷேப் இருக்குல்ல, அது வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு சைட்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ நான் இதில் ஸ்கொயராக கட் பண்ணிக்க போகிறேன். கட் பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக பார்த்து கட் பண்ணுங்கள். பிகாஸ் நமக்கு அந்த ஸ்கொயர் ஷேப் ரொம்ப முக்கியம். நீங்கள் கொஞ்சம் இதாக கட் பண்ணிங்கனாலுமே அந்த ஷேப் வந்து மாறிடும். பிகாஸ் இது வந்து மாவு தானே, ஸோ அதனால் கட் பண்ணும்போது பார்த்து பொறுமையாக கட் பண்ணுங்கள், ஷேப் மாறாதபடி. இதில் இப்போ ஹோல்ஸ் போடுறதுக்காக நான் ஒரு இயர்பட் எடுத்திருக்கேன். அதில் ஒரு சைடை மட்டும் பிச்சு எடுத்துருங்க. தென் இதை யூஸ் பண்ணி நம்ம அதில் ஹோல்ஸ் போட்டுக்கலாம். நீங்கள் டூத் பிக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்கிட்ட டூத் பிக் இல்லை, ஸோ அதனால் நான் இது யூஸ் பண்ணுறேன். நான் இப்போ எல்லா பிஸ்கெட்லேயுமே அது வந்து போட்டுட்டேன். அண்ட் எல்லா மாவுலேயுமே நான் வந்து பிஸ்கெட்லாம் செஞ்சு வச்சுட்டேன். இப்போ நம்ம இதை வந்து பொரிச்சு எடுத்துடலாம். முக்கியமான விஷயம், ஸ்டவ் வந்து இந்த லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா உள்ளே வந்து வேகாது. ஸோ அதனால் இப்போ நம்ம ஒவ்வொரு பிஸ்கெட்டாக இதில் போட்டுடலாம். எல்லா பிஸ்கெட்டையுமே ஒரேடியாக போட்டுறாதீங்க. லைக் ஒரு பேட்சில் 6-7 அந்த மாதிரி போடுங்க. நான் 5 போட்டிருக்கேன். இந்த பிஸ்கெட் எல்லாமே ப்ராப்பராக ஃபுல்லாக வேகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். ஒரு லைட்டாக ப்ரௌனிஷ் கலர் வந்த உடனே நம்ம பிஸ்கெட் எல்லாத்தையும் எடுத்துடலாம். அது வரைக்கும் இது நல்லா வந்து வேகட்டும். இந்த மாதிரி லைட்டாக அந்த ப்ரௌன் கலர் வந்த உடனே நம்ம இதை அடுப்புலேருந்து எடுத்துடலாம். இது கரெக்டாக இருக்கும். கரெக்டாக 5 மினிட்ஸ்க்குள்ளேயே அந்த லைட் ப்ரௌன் வந்துடும். அதுக்கு மேலே போக விட்டுறாதீங்க. போக விட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப திக்கான ப்ரௌன் ஆயிரும். அது வந்து நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. நமக்கு பர்ஃபெக்டாக வேணும் அப்படின்னா 5 மினிட்ஸ்க்குள்ளேயே எடுத்துருங்க. இதை நான் இப்போ உடச்சி காட்டுறேன் பாருங்கள். ரொம்பவே கிறிஸ்பியாக இருந்தது நான் சாப்பிடும்போது.
அண்ட் டேஸ்ட்டும் செம்மையாக இருந்தது, வேறு லெவலில் இருந்தது. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.